பிரீத்தி பம்ப்ஸ் ஃபேமிலி மெம்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த மோட்டரை இந்த வசத்தில் வைக்கிறத விட இந்த ஃபேன் கவர் வெளியில் வர மாதிரி வச்சுருந்தாங்கன்னு வைங்க, சவுண்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த 3 செவுத்துக்குள்ளே இந்த சவுண்டு கொஞ்சம் அதிகப்படியாக தெரியும். ஏன்னா இந்த மாடலுக்கு சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்ப்பரேஷன் வாட்டரில் பச்சை கலர் ஓஸ் பெருகிட்டார். பம்பை ஆன் பண்ணோன்னே பாருங்கள், ப்ரெஷராக தண்ணி வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரெஷர் கண்டினியூவாக வரணும்னா நம்ம கார்ப்பரேஷன் வாட்டரில் தண்ணி நல்ல ப்ரெஷராக கிடைக்கணும். அந்த பைப் லைனில் தண்ணி கம்மியாக கிடைச்சதுன்னா மோட்ரு ஓடுற ஸ்பீடுக்கு தண்ணி இந்த அளவுக்கு தான் வரும். பாருங்கள், முதல்ல தண்ணி நிறையா பைப் லைனில் இருந்துச்சு, உறிஞ்சி எடுத்துச்சு. இப்போ பைப் லைனில் தண்ணி கம்மியாக கிடைக்கிறதுனால இந்த வாட்டரோட ஃபோர்ஸு ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடியில் ஃபிட் பண்ணிட்டாங்க. இது 2வது மாடி முடிஞ்சு மேலே மொட்டை மாடியில் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 அடி ஹைட்டில் கார்ப்பரேஷன் வாட்டரில் உறிஞ்சி மேலே தண்ணி ஃபில் பண்ணுது. இது 1 HP ஸ்லோ ஸ்பீடு மோனோபிளாக்கு. அந்த மாடல் தான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபிட் பண்ணவர் பார்த்திங்கன்னா ஜிவி எலக்ட்ரிக்கல் அரூர், தர்மபுரி பக்கத்தில் இருக்குது. அவர் நம்மளுக்கு டீலர்ஷிப் எடுத்திருக்காரு. அவர் இந்த நிறைய மாடல் எடுத்திருக்காரு. இந்த ஒரு மாடல் ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வீடியோ அனுப்பிச்சார். 1 HP ஸ்லோ ஸ்பீடை பொறுத்தளவுக்கு நல்ல வாட்டர் ஃபோர்ஸ் எடுக்கும். அந்தளவுக்கு பைப் லைனில் தண்ணி வரணும். பைப் லைனில் தண்ணி வந்துச்சுன்னு வைங்க, நல்லா வாட்டர் ஃபோர்ஸ் இருக்கணும். இப்போ கேட் வால்வெலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேட் வால்வெலாம் க்ளோஸ் பண்ணது தான் வீடியோவை காட்டுறாரு. இவரை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே இவரே பண்ணிக்குவார். ப்ளம்பிங் பண்ணிக்குவார். கடை வச்சுருக்காரு. அங்கே எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காரு. அந்த ஏரியாவுக்கு இவர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சைட்டுக்கு பொறுத்தளவுக்கு இவர் பைப் லைன் எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த ஒரே மோட்டரில் எந்த அளவுக்கு பைப் லைன் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வர வீடியோவில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது என்னன்னு நீங்களே கேட்டிங்கன்னா உங்களுக்கே எக்ஸ்பிளைன் ஆகும். இதை அந்த வீட்டுக்கார் கொஞ்சம் ஞாபகம் வச்சு பண்ணணும். சார், இது 2 இன்லெட்டுங்க. இன்லெட்டுங்க போயிட்டு இது தெரு தண்ணி கேட் வாலுங்க. இது தொட்டி தண்ணி கேட் வாலுங்க. இது அவுட்லெட்டுங்க. இது மேலே டேங்க்குக்கு ஏற தண்ணி. இது இது டேங்க்குக்கு தள்ளுற தண்ணிங்க. கீழே டேங்க்குங்க. இப்போ பாருங்கள், இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த வீட்டுக்கார் கரெக்டாக இதை எக்ஸ்பிளைன் ஆகி அந்த கேட் வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணி பம்பை ஓட்டினார்னா ஓகே தான். மற்றபடி இந்த பம்பு ஓகே. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டார் டீட்டெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.